ஒருத்தர் இருந்தவர். Il y a un roi qui s'appelle Saoul. அந்த ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டவர். Ce roi a été désigné par Dieu. ஆனா அந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் Mais cet homme a désobéi à Dieu ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டார். et il s'est éloigné de Dieu. அதே நேரத்தில் தாவீது என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தவர். Et il y avait aussi un homme qui s'appelait David. அந்த மனுஷன் ஆண்டவரை எப்பவும் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். Cet homme était un homme qui louait tout le temps Dieu. சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷன். Et depuis son enfance, il louait le Seigneur. அவரை பாடுவார், துதிப்பார். Il le chante, il danse. அவருக்காண்டி புது புது பாடல்கள் எல்லாம் பாடுவார். Il créait de nouveaux cantiques pour le Seigneur. மியூசிக் வாசிப்பார். Il jouait de la musique. அப்போ ஒரு நாள் சவுல் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சதுக்கு பிறகு Et une fois que Saoul avait péché contre Dieu, ஆண்டவருக்கு விரோதமா கீழ்ப்படியாம இருந்தபடினால comme il avait désobéi à Dieu, ஆண்டவர் சொல்றார், எனக்கென்று சொல்லி இன்னும் ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்துறேன்னு சொல்றார். Dieu dit, je désigne un autre roi pour moi. தாவீதை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்றார். Et il désigne David. சவுல் என்ற அந்த மனுஷன் முதலாவது ராஜா Le premier roi qui était Saoul தாவீது மேல பொறாமை கொள்றான். est jaloux envers David. பொறாமை கொண்டவுடனே அவருக்குள்ள ஒரு எரிச்சல் வருது. Et cette jalousie entraîne une irritabilité. எரிச்சல் வந்தவுடனே அவர் எப்படியாவது நான் கொலை செய்யணும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார். Et dès qu'il est irrité, il décide, il se dit, il faut absolument que je le tue. அவன் செய்யற காரியத்தை எல்லாத்தையும் நான் நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சவுல் ராஜா முயற்சி எடுக்கிறார். Donc Saoul essaye pour que David il puisse être arrêté dans son élan. அதை பார்த்து தாவீது ஜீவனுக்கு பயந்து ஓடி போறார். Et David, il s'enfuit. ஓடி போற நேரம் எல்லாம் ஆண்டவரே இங்க பாரும், ஆண்டவரே இங்க பாரும் என்று சொல்லுவார். Et lorsqu'il s'enfuit, il criait, Seigneur, regarde-moi. நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, Je n'ai rien fait de mal. ஆனா என்ன பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் பாருங்கன்னு Mais சொல்லுவார். il est en train de me poursuivre. அப்ப அந்த நேரத்துல சவுல் பின்தொடர்ந்து அவருக்கு எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி Et Saoul le pourchassait dans le seul but de le tuer. எந்த ஒரு காரணமுமே இல்ல. Sans aucune raison. ஆனா அந்த பொறாமை நிமித்தம், Mais à cause de la jalousie. அந்த பொறாமை நிமித்தம் தாவீதை எப்படியாவது நான் கொலை செய்யணும்னு சொல்லி அவருடைய இருதயத்துக்குள்ள நினைவுகள் இருந்தது. Et à cause de cette jalousie, il a eu ces pensées de meurtre envers David. ஆனா தாவீது என்ன செய்யறார்? Mais que fait David? ஒரு நாள் சவுலுக்குள்ள ஒரு அசுத்தாவி ஆடிக்கொண்டிருக்குது. Un jour, il y a un mauvais esprit qui était sur Saoul. தாவீது நல்லா மியூசிக் வாசிப்பார். David faisait de la musique. அப்ப ஒருத்தர் சொல்றார், அந்த தாவீது நல்ல ஒரு மியூசிஷியனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லினோம். Et quelqu'un dit, ramenez ce musicien. அப்ப அந்த நேரத்துல தாவீது தான் அவருடைய சுலமண்டலத்தோட வாரார். Et à ce moment-là, David arrive avec ses instruments. சவுல் அசுத்தாவியோட ஆடப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல Saoul était en train de danser avec le mauvais esprit. தாவீது அவருடைய மியூசிக் வாசிச்ச உடனே Et à peine David a commencé à jouer de son instrument, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி la gloire de Dieu s'était manifestée. அவருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியில போயிட்டு. Et le mauvais esprit qui était en Saoul s'en alla. அப்ப தாவீது நன்மை செய்கிறவனா காணப்பட்டவர். David était considéré comme quelqu'un qui fait le bien. எந்த அளவுக்கு சவுல் அவனை கொலை செய்யணும் என்று நினைச்சாலும், Même si Saoul voulait absolument tuer David, தாவீது ஒரு நாளும் அவரை நான் கொலை செய்வேன், அவருக்கு எதிராக நான் போவேன்னு சொல்லி ஒரு நாளும் அவர் நினைச்சதே இல்லை. David ne s'est jamais dit je vais aller à l'encontre de Saoul et je vais le tuer aussi. தாவீதுடைய இருதயத்தை எங்களுக்கு பெற வேண்டும். Il faudrait qu'on ait le cœur que David avait. என்ன இருதயம்? Quel est ce cœur? மன்னிக்கிற இருதயம். Le cœur du pardon. அந்த மன்னிக்கிற இருதயம் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், Si nous avons ce cœur du pardon, இந்த உலகத்தையே நாங்கள் அசைக்கக்கூடிய பலன் எங்களுக்குள்ள வரும். nous aurons la force de bouger ce monde. என்னன்னு சொன்னா எதுவுமே எங்களுக்கு முன்பதாக நிக்காது. Parce que rien ne pourra être contre nous. அந்த மன்னிக்கிற தன்மை எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், Si nous avons cette force de pardonner, மற்றவர்களுக்குள்ள நாங்கள் பலத்தை கொடுப்போம். nous donnerons de la force aux autres. மற்றவர்களை நாங்கள் கட்டுவோம். Nous pourrons construire les autres. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். C'est ce que nous allons voir aujourd'hui. மன்னிப்பது எப்படி?
Comment est-ce qu'on pardonne? நாங்கள் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கறது உண்டு. Il y a une chose, demander pardon à Dieu, மனுஷர்களிடத்துல மன்னிப்பு கேட்கறது எண்ணம் உண்டு. et il y a une autre, demander pardon aux hommes. ஈஸியா ஆண்டவர்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுருவோம். Nous pouvons facilement demander pardon à Dieu, ஆனா ஈஸியா மனுஷர்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு கஷ்டம். mais il est beaucoup plus difficile de demander pardon aux hommes, ஏன்னு சொன்னா எங்களுடைய இருதயத்துல ஒரு ஈகோ, parce que nous avons cet orgueil, ஒரு விதமான ஒரு மேற்றுமை இருக்குது. nous avons une sorte d'orgueil. நாங்கள் பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த இருதயம் விட்டு கொடுக்காது. Notre cœur ne nous laisse pas complètement demander pardon aux hommes. மன்னிக்கிறதுண்டா என்ன? Qu'est-ce que pardonner? ஒருத்தர் எங்களுக்கு விரோதமா பேசினாலோ பாவம் செய்தாலோ Si quelqu'un nous parle mal ou pêche contre nous, நாங்கள் அதை மறந்து on oublie cela அவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பை கொடுக்கிறது. et on leur accorde le pardon. நீங்கள் எந்த தவறு செய்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். Quelle que soit la faute que vous avez fait, je vous pardonne. என்னுடைய இருதயத்துல எந்த அளவுக்கு நீங்கள் உடைச்சிருந்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். Même si vous m'avez brisé le cœur, je vous pardonne. அதுதான் மன்னிப்பு. C'est le pardon. ஃப்ரீயா கொடுக்கிறது. Ça se donne gratuitement. ஆண்டவர் ஃப்ரீயா கொடுக்கிறார். Dieu nous a donné gratuitement le pardon. அதே போல நாங்களும் ஃப்ரீயா கொடுக்கிறோம். De même, nous aussi, nous donnons ça gratuitement. என்னத்துக்காக நாங்கள் மன்னிக்க வேண்டும்? Pourquoi est-ce que l'on doit pardonner? ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வரும்போது, Lorsqu'il y a un conflit entre deux personnes, கசப்புகள் வரும்போது, qu'il y a des amertumes, அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல பாவ மன்னிப்பு வந்து நிக்கும். entre ces deux personnes, il y a le pardon qui est au milieu. கிருபை வந்து நிக்கும். La grâce qui est au milieu. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை பக்கத்துல வந்து நிக்கும். La grâce que vous avez obtenue sera juste à côté. நாங்கள் போன கிழமை பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல வந்து நிப்பார். Comme nous l'avons vu la semaine dernière, le Saint-Esprit sera juste à côté. வந்து பக்கத்துல இருந்து வந்து உங்களோட குத்தி உணர்த்துவார். Il sera à côté et il vous essayera de vous convaincre. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சண்டைக்குள்ள ஏதோ ஒரு விபத்துக்குள்ள கொண்டு போக போது நிப்பாட்டுங்கள். Il vous convaincra en vous disant ce que vous êtes en train de parler va vous ramener à un conflit. Arrête-toi. உன்னுடைய சகோதரனுக்கு எதிரா நீ தப்பான பேச்சுகள் பேச போற, தப்பான செயல்கள் செய்ய போற, இந்த நேரத்திலே நிப்பாட்டுன்னு சொல்லுவார். Tu vas commencer à dire des choses contre ton frère, arrête-toi maintenant. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல எங்களுக்கு பக்கத்துல வந்து நிப்பார். Et à ce moment-là, le Saint-Esprit sera à côté de nous. போன கிழமை நாங்க பார்த்தறாங்க பரிசுத்த ஆவியானவர் குத்தி உணர்த்தவும் பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் குத்தி உணர்த்துகிறார். Nous avons vu la semaine dernière que le Saint-Esprit nous convainc du péché, de la justice et du jugement. அந்த வசனத்தை மறுபடியும் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிறோம். Nous allons relire ce verset. யோவான் 16 Jean 16 8 ல இருந்து 11 வரைக்கும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். Et quand il sera venu, il convaincra le monde en ce qui concerne le péché, la justice et le jugement. En ce qui concerne le péché, parce qu'il ne croit pas en moi. La justice, parce que je vais au Père et que vous ne me verrez plus. Le jugement, parce que le prince de ce monde est jugé. நாங்கள் ஒருத்தரை நாங்கள் மன்னிக்காத நேரத்துல எங்களுக்குள்ள பாவம் இருக்குது. Lorsque l'on ne pardonne pas quelqu'un, il y a le péché en nous. நீங்கள் நினைக்கலாம் அவர்தான் என்னை குறித்து தப்பா பேசினவர், அவர்தான் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சவர் நீங்கள் சொல்லலாம். Nous pouvons dire, mais c'est cette personne-là qui a parlé contre moi, c'est lui qui a péché. ஆனா நீங்கள் அந்த நேரத்துல மன்னிப்பு கொடுக்காவிட்டால், mais si à ce moment-là vous n'accordez pas le pardon, பாவம் உங்களுக்குள்ள இருக்குது. le péché est en vous. மன்னிக்க முடியாத பாவம் உங்களுக்குள்ள இருக்குது. Le péché qui est que vous ne pouvez pas pardonner. அப்ப அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இன்னும் குத்தி உணர்த்தி கொண்டே இருப்பார் உங்களை. Et c'est à ce moment-là que le Saint-Esprit va essayer encore plus de vous convaincre. எப்ப குத்தி உணர்த்துவார்? Quand est-ce qu'il va essayer de vous convaincre? அந்த நபரை மறுபடியும் எதிர்பார்க்காத வண்ணம் காணும் போது குத்தி உணர்த்துவார். Quand vous allez revoir cette personne de manière spontanée, à ce moment-là le Saint-Esprit va essayer de vous convaincre. ஒன்றில் உங்களுடைய ஆவி உங்களுடைய இருதயம் பேசும்.
soit votre cœur vous parle, இல்லாட்டி உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ou le Saint-Esprit va vous parler. உங்களுடைய இருதயம் எப்படி பேசும்? Qu'est-ce que votre cœur va dire? வந்துட்டான்டா, Ah mince, il est là devant moi. இவனுக்கு ஒரு நாள் இருக்குது வேட்டு, Il verra un jour, lui. இவர் செஞ்சதுக்கு மேலாக நானும் செய்வேன். Ce qu'il m'a fait, je lui ferai encore pire. இவன் ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். Lui, il ne sera jamais béni. இதுக்கு மேலால என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இவனை நான் சபிக்கிறேன் என்று சொல்லுவோம். Et en plus de ça, nous dirons Seigneur, je le maudis. ஆண்டவரே இவருக்கு எப்படியாவது சொல்லி கொடும் என்று சொல்லுவோம். Et en plus de ça, nous allons lui dire Seigneur, on le maudit. அப்ப எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் இப்படியாக இருக்குது. Les pensées de nos cœurs sont comme ça. ஆவியானவர் என்ன வந்து சொல்லுவார்? Qu'est-ce que le Saint-Esprit va vous dire? மன்னிச்சிரு. Pardonne-le. அவன் செஞ்சது உண்மை, தவறுதான். C'est vrai que ce qu'il a fait est mal. அவன் செஞ்சது எல்லாம் முழுசும் தவறுதான், உண்மை. Ce qu'il a fait est en réalité est mal. இதை விட மோசமா உனக்கு செய்ய போறான், அதுவும் உண்மை. Et il fera même pire que ça c'est vrai. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அழித்து கொண்டிருக்கலாம்? Mais comment est-ce que tu peux continuer à détruire ta vie? நீ மன்னிக்காவிட்டால், Si tu ne pardonnes pas, உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழித்து கொண்டு போற. c'est toi-même qui détruis ta vie. ஒரு பக்கத்துல அவன் அவருடைய வார்த்தையினால உன்னை அழித்து கொண்டிருக்கிறான். Non seulement lui il te détruit par ses paroles, அதே நேரத்துல நீ உன்னுடைய கசப்பின் நிமித்தம், உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் உன்னையே உன்னுடைய ஆத்மாவையே அழித்து கொண்டிருக்கிறாய். mais toi à cause de ton amertume et de ta colère, eh ben tu es en train de te détruire toi et ton âme. ஒருத்தரை நாங்கள் மன்னிக்காததற்கு அடையாளம் என்ன? Quels sont les signes que nous n'avons pas pardonné quelqu'un? நாங்கள் அவரை நாங்கள் எதிர்பார்க்காத வண்ணமோ காணும் போது எங்களுடைய இருதயத்தில் வருகிற அந்த சத்தங்கள், அந்த சிந்தனைகள். Ce sont les pensées que l'on a lorsque l'on voit cette personne. அந்த சிந்தனைகள் எப்படியான சிந்தனைகள் எங்களுடைய இருதயத்தில் எழும்புது? Comment sont ces pensées qui s'élèvent? உங்களுக்கு எதிராக பேசுற அந்த சிந்தனை வருதா? Est-ce que vous voyez les paroles qu'il a dit? உங்களை குறித்து தப்பா பேசின வார்த்தைகள் இருதயத்துல வருதா? Est-ce que dans votre cœur s'élèvent les paroles mauvaises qu'il a dit contre vous? இல்ல அவரை நான் நேசிக்கிற ஒரு இருதயம் வருதா? Ou est-ce que vous avez ce cœur à l'aimer? அவர் செய்திருந்தாலும் பிரச்சனை இல்ல. S'il a fait ça, c'est pas grave. என்ன காரியம் செய்திருந்தாலும் பிரச்சனை இல்ல. Ce n'est pas grave, quelle que soit la chose qu'il a faite. நான் அவரை உண்மையாய் நான் நேசிக்கிறேன். Je l'aime pour de vrai. அவரை நான் மன்னிக்கிறேன். Je le pardonne. அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்க முடிந்தாலும் போய் மன்னிப்பு கேளுங்க. Si vous pouvez le faire, allez lui demander pardon. ஆனா ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்துல கசப்போ கோபங்களோ ஒரு நாளும் இருக்கக்கூடாது. Mais il ne faut pas que dans votre cœur, il y ait cette amertume et cette colère. ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. Pourquoi? Parce que la Bible dit, நீங்கள் பிறருடைய பாவத்தை, பிறருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால், si vous ne pardonnez pas les péchés des autres, ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாராம். Dieu ne pardonnera pas non plus vos péchés. ஓகே, அப்படின்னு சொன்னா என்ன? நாங்கள் ஆண்டவரிடத்துல நாங்கள் சமூகத்துல வெரேக்கே ஆண்டவரிடத்துல முதலாவதா கேட்கிறதே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தான் கேட்கிறோம். La première chose que l'on demande quand on vient devant Dieu, c'est Seigneur, pardonne-moi mes péchés. அப்ப அதே நேரத்துல 10 பேருக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய இருதயத்துல கசப்புகள் கோபம் இருக்கும் என்று சொன்னா ஆண்டவர் எப்படி உங்களை மன்னிப்பார்? Et en même temps, si vous-même vous avez contre par exemple 10 personnes des amertumes et des colères, comment est-ce que vous voulez que Dieu vous pardonne? மத்தேயு 5:23-25 ஒருக்கா வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ஆமென். Si donc tu présentes ton offrande vers l'autel et que là tu te souviens que ton frère a quelque chose contre toi, laisse ton offrande devant l'autel et va d'abord te réconcilier avec ton frère, puis viens présenter ton offrande. Mets-toi rapidement d'accord avec ton adversaire pendant que tu es en chemin avec lui, de peur qu'il ne te livre au juge, que le juge ne te livre à l'officier de justice et que tu ne sois mis en prison.
23வது வசனத்துல ஆகையால் நீ பலிபீடத்தில் முதலாவது என்ன நீ நான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் Donc là, on parle de nous. பலிபீடத்தில் என்று சொன்னால் என்ன தேவனுடைய சபையில் Quand on parle de l'autel, qu'est-ce que c'est? C'est l'église. தேவனுடைய சபையா இருக்கலாம் தேவனை குறித்து பேசுகிற இடமா இருக்கலாம் Ça peut aussi être l'endroit où on parle de Dieu. நாங்கள் எங்களுடைய வீடு கூட நாங்கள் ஜெபிக்கிற இடமா இருக்கப்படினா அதுவும் ஒரு படிவிடமா இருக்குது Ça peut aussi être la maison lorsque vous faites les prières. உன் காணிக்கையை Donc ton offrande. நாங்கள் எங்களுடைய காணிக்கைன்றது வந்து இந்த நேரத்தில் காசை தான் நாங்கள் சொல்கிறோம் காணிக்கையை நாங்கள் போடும்போது Donc quand on parle d'offrande, on parle d'argent. Donc quand on met l'offrande. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் காணிக்கைன்றது எங்களுடைய துதிகள் எங்களுடைய பாடல்கள் எங்களுடைய செயல்கள். Mais l'offrande, c'est aussi nos faits, nos louanges et notre adoration. நாங்கள் நடக்கிற விதங்கள். Notre façon d'être. அப்போ செலுத்த வந்து. Donc lorsque tu présentes ton offrande. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில். Et que là, tu te souviens que ton frère a quelque chose contre toi. உன் பேரில் என்று சொன்னா நான் வடிவா காட்டுறேன்னா உன் பேரில்னு சொன்னா என்னுடைய பேரில் ஒருத்தர் என்னுடைய பேரை நினைச்சு கொண்டிருந்தார்னு சொன்னா இவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தான் என்று சொன்னால். Donc si un autre frère se dit lui il a fait telle chose et telle chose en parlant de vous, அங்கே நினைவு கூறுவாயாகில் அந்த நாங்கள் துதிச்சு கொண்டிருக்கேக்க நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கேக்க நாங்கள் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த நினைவு வந்துச்சு என்று சொன்னால். Et au moment où nous sommes en train de donner l'offrande, en train d'adorer ou en train de louer et qu'on se souvienne de cela, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய். Donc là, laisse ton offrande devant l'autel. என்ன செய்ய சொல்றார் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டுட்டு நாங்கள் காணிக்கை அங்கே விட்டுட்டு. Donc tu laisses ton offrande ou tes adorations tu laisses à ce moment-là. முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. Et à ce moment-là, tu vas d'abord te réconcilier avec ton frère, puis tu viens présenter ton offrande. அப்ப முன்பு உன் சகோதரனிடத்தில் அப்ப நாங்கள் சபையில இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் எங்கேயா இருக்கலாம். Donc n'importe quel endroit où nous sommes. அந்த நினைவு வந்த உடனே என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? Dès que tu te souviens qu'est-ce qu'il faut faire? எல்லாத்தையும் விட்டுட்டு செய்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு. Dieu dit de laisser ce que tu es en train de faire. அந்த சகோதரனை போய் பார்க்க சொல்றார். Et tu vas aller voir ce frère-là. பார்த்து ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. Et tu te réconcilies et ensuite tu présentes ton offrande. அதுக்கு பிறகு நீங்கள் சபைக்கு போயோ எங்கே இருந்தாலும் போய் ஆண்டவரை பற்றி நீங்கள் பேசலாம். Et après, vous pouvez aller parler de Dieu et faire ce que vous étiez en train de faire. குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில் என்றேக்க பரிசுத்தாவியானவர் அந்த நேரத்தில் வாரார். Quand on se dit que tu te souviennes que ton frère a quelque chose contre toi, le Saint-Esprit, il arrive à ce moment-là. C'est seulement le Saint-Esprit qui ramène des pensées comme ça. Parce que quand on est en train de prier, de louer et d'adorer, le Saint-Esprit ramène cette pensée. C'est quand nous sommes en train d'adorer réellement notre Seigneur que le Saint-Esprit nous parle. Je vous ai dit, Dieu ne va jamais vous mettre de côté ni s'éloigner de vous. Il ramène toujours ses pensées. Et dès que ces pensées sont arrivées, vous arrêtez tout ce que vous êtes en train de faire et vous allez demander pardon. எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை அப்ப பாருங்க அதுல நீதியை செலுத்துறார் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர். அப்ப குத்தி உணர்த்திட்டு நீதியை சொல்லி காட்டுறார். Donc une fois qu'il a convaincu qu'il y a un péché, il ramène la justice. அந்த யாருமே உன்னை நியாயம் தீர்க்காத வண்ணம் யாருமே உன்னை கொண்டு போய் சிறை அடைப்புக்குள்ள கொண்டு போகாத வண்ணம்
உங்களுக்கு நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் குத்தி உணர்த்துறார் அந்த நேரத்துல. Le Saint-Esprit, de peur que quelqu'un ne vous livre au juge et que vous soyez jugés, il vous ramène, il vous fait ressentir la justice et le jugement. அப்ப என்னத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்? பாவ மன்னிப்பை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். Donc là, on est en train de parler du pardon des péchés. மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். Nous parlons de pardonner les autres. எங்களுடைய பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. Nous ne pouvons rien faire par notre propre force. அந்த நினைவு பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். Cette pensée, c'est le Saint-Esprit qui ramène. கொடுத்த உடனே நீங்கள் எழும்பி போய் அவர்களுக்கு போய் மன்னிப்பு கேட்ருங்க. Et dès que vous avez eu cette pensée, allez demander pardon à la personne. மன்னிப்பு கேட்காத பட்சத்துல என்ன நடக்கும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. Et la Bible dit ce qui va se passer si vous ne pardonnez pas vos frères. நீங்கள் நியாய தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Il dit que ce sera vous-même qui serez jugés. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போவார். C'est le Saint-Esprit qui vous ramènera au jugement. ஆனா இந்த பாவ மன்னிப்புக்குள்ள ஒரு காரியம் மறைந்திருக்குது. Mais dans le pardon du péché, il y a quelque chose qui est caché. தேவனுடைய அன்பு. L'amour de Dieu. நாங்கள் மற்றவர்களை நாங்கள் நேசிக்காவிட்டால், si nous n'aimons pas les autres, இந்த பாவ மன்னிப்பை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. nous ne pouvons pas donner ce pardon du péché. நாங்கள் மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க முடியாது. Nous ne pouvons pas pardonner les autres personnes. அதுதான் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சவுலை குறித்து நான் பேசினான். C'est pour ça que je vous ai parlé de Saoul au début. அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசினான். Et que je vous ai parlé de sa vie. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். C'est ce que nous allons voir. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 1 Samuel 24. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என் கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேடப் போனான். ஓகே, நான் அப்போது சொன்னேன் சவுல் தாவீதுக்கு பின்னால ஓடி போறார். என்னத்துக்காக? அவரை கொலை செய்யணும் என்று சொன்னதுக்காக. அவர் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு கொலை செய்யணும். Donc je vous ai dit tout à l'heure que Saoul était en train de poursuivre David. அப்ப அவருக்குள்ள புறாம வந்தபடினால அவரை கொலை செய்யணும்னு சொல்லி முயற்சிக்கிறார். Et comme il était jaloux, il a essayé de le tuer. இந்த சம்பவத்துல தாவீது ஒரு வனாந்திரத்துல போய் இருக்கிறார். Et là on voit que David est dans le désert. அது அறிந்த உடனே சவுலும் போறார். Et dès que Saoul a appris cela, il y va. 3000 பேரோட போறாராம். Et Saoul, il a pris 3000 hommes. ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு 3000 பேர். Il a pris 3000 hommes pour seulement tuer une personne. அப்ப தொடர்ந்து வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். ஓகே, இது முக்கியமான வசனம். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சவுல் ராஜா இருக்கிறார்ல, சவுல் ராஜா ஒரு குகைக்குள்ள போறார். ஓகே, donc là il y a le roi Saoul qui va au fond d'une grotte. ஒரு குகைக்குள்ள போய் இருக்கிற நேரத்துல தாவீதும் அதே இடத்துல போறார். Et à ce moment-là David y va aussi. தாவீதோட சேர்ந்து அவருடைய அடியாட்கள், அவருடைய சேர்ந்து இருக்கிற ஆட்களும் நிக்கணும். Et il y a aussi du coup les hommes de David avec lui. அப்ப சவுலை கண்ட உடனே தாவீதோட இருந்த ஆட்கள் என்ன சொல்லினம்? Et dès qu'ils voient Saoul, qu'est-ce qu'ils disent, les hommes de David? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கோ. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். Voici le jour où l'Éternel te dit, je livre ton ennemi entre tes mains, traite-le comme tu le jugeras bon. David se leva et coupa doucement le pan du menton de Saoul. மனுஷர்கள் தான் பேசினமா, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மனுஷர்கள் பேசினம். என்னத்தை சொல்லினம்? Là, c'est les hommes de David qui parlent. ஓ, ஆண்டவர் உனக்கு இந்த சவுலை கொலை செய்யணும் என்றதுக்காண்டி உனக்காக இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. Donc là, il parle au nom de Dieu en disant que ton ennemi est entre tes mains. தீர்க்க தரிசனமா பேசினம். Il parle d'une manière prophétique. அப்ப
தீர்க்க தரிசனமா பேசுற நேரத்துல உன்னுடைய எதிரி இக்கல இருக்கிறார், நீ என்னை கொலை செய்யன்னு சொல்லினான். Ils disent que ton ennemi est juste là, traite-le comme tu le jugeras bon. அப்ப தாவீது கேட்கிறார். Et là, David entend. கேட்ட உடனே எழும்பி போய் என்ன செய்றார்? முதலாவது காரியம், Qu'est-ce qu'il fait en se levant? சவுலுடைய சால்வையின் ஓரத்தை வெட்டுறாராம். Il coupe doucement le pan du manteau de Saül. வெட்டின நேரத்துல என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. Après cela, il sentit son cœur battre parce qu'il avait coupé le manteau. இங்கதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்றார். Et c'est là que le Saint-Esprit agit. அவர் வெட்டின நேரத்துல என்ன நடக்குது? அவருடைய இருதயம், பிரெஞ்சு பைபிள்ல இருதயம் துடித்ததுன்னு சொல்றது. Nous voyons que une fois qu'il a coupé son manteau, son cœur commence à battre. வெட்டினோன பாப்பான்னு சொல்லி அவருடைய இருதயம் ஸ்பீடா ஆரம்பிக்க தொடங்கிட்டு. Donc il sentit son cœur battre. நாங்கள் ஒரு பாவம் செய்யறதுக்கு முதல் அந்த இருதயம் அடிக்கும். C'est comme quand avant de pécher notre cœur il bat fort. தொடர்ந்து 7வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. Okay. Donc verset 7, il dit à ces hommes que l'Éternel me garde de commettre une telle action contre mon Seigneur, celui que l'Éternel a désigné par onction. Qu'il me garde de porter la main contre lui, car il est celui que l'Éternel a désigné par onction. மனுஷன் சொன்ன சிந்தனை ஒரு பக்கம். Donc là on voit qu'il y a les pensées des hommes d'un côté, பரிசுத்த ஆவியானவர் சொல்ற இன்னும் ஒரு சிந்தனை இன்னும் ஒரு பக்கம். et la pensée que le Saint-Esprit a de l'autre. மனுஷர்கள் சொன்னார்கள், இவன் உனக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறான், அப்ப அவன் செய்தது போலயே அவனுக்கு எதிராக நீ செய்ய வேணும். Les hommes, ils ont dit, regarde, je te livre ton ennemi entre tes mains, traite-le comme lui il t'a fait. ஆனா அவருடைய இருதய துடிப்பின் நிமித்தமா பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்றார். Mais le Saint-Esprit vient et lui dit, நீ அவர் மேல கை வைக்காதேன்னு சொல்றார். ne mets pas la main sur lui. அப்ப அவர் மூலமா தாவீதே பேசுறார். என்ன சொல்றார்? Et à ce moment-là, David dit, நான் இது செய்யாத வண்ணம், அவரை நான் கை வைக்காத வண்ணம் ஆண்டவர் என்னை காத்து கொள்ளுவாராக என்று சொல்றார். que Dieu me garde de commettre une telle action, என்னை பாதுகாத்து கொள்வாராக என்று சொல்றார். qu'il me protège de ça. பாவ மன்னிப்பு. C'est le pardon du péché. அவர் உடனே சவுலை மன்னிக்கிறார். Il a de suite pardonné Saül. மன்னித்த உடனே Et dès qu'il a pardonné, அந்த இடத்தை விட்டு ஓடி போறார். il s'en va de cet endroit-là. 9வது வசனத்திற்கு வாசிப்போம். 8வது வாசிங்க நீங்க. அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டம் முகங்குனிந்து வணங்கி. Peu après, David se leva et sortit de la grotte. Il se mit alors à crier vers Saül, ô roi mon Seigneur. Saül regarda derrière lui et David s'inclina le visage contre terre et se prosterna. அவருக்கு முன்பதாக தாழ்த்துறார், தன்னையே தாழ்த்துறார். Il se prosterne. தாவீது எந்த ஒரு தப்பும் செய்யல. David n'a rien fait de mal. ஆனா அவரை தன்னை தாழ்த்துறார் சவுலுக்கு முன்பதாக. Mais il se prosterne devant Saül. எந்த ஒரு தவறும் செய்யல, ஆனா தாழ்த்துறார். Il n'a fait aucun mal, mais il se prosterne. தொடர்ந்து வாசிங்க. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டுமென்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். David dit à Saül, pourquoi écoutes-tu les propos de ceux qui prétendent que je cherche ton malheur? Tu vois maintenant de tes propres yeux que l'Éternel t'avait livré aujourd'hui entre mes mains dans la grotte. On me poussait à te tuer, mais je t'ai épargné. 15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். L'Éternel jugera et prononcera son verdict entre toi et moi. Il regardera et il défendra ma cause. Il me rendra justice en me délivrant de toi. என்ன சொல்றார்? கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறாராம். Il dit que Dieu est justice.
அவருக்கு தெரியும் அவர் எந்த ஒரு தப்பும் செய்யாதபடினால எல்லா நீதியையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார். Il sait qu'il n'a rien fait de mal, donc il donne tout ça à Dieu. ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறபடினால உடனே அவருக்குள்ள நீதி நடக்குது. Et comme il donne directement ça à Dieu, arrive la justice ensuite. ஆண்டவரே விசுவாசிக்கிறபடினால அவருக்குள்ள எந்த ஒரு தவறும் இல்லாதபடினால நீதியை செலுத்துறார் ஆண்டவர். Et comme lui, il croit en Dieu et qu'il n'avait fait aucun mal, la justice tombe. 16வது வசனத்தை வாசிங்க. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. Lorsque David eut fini d'adresser ces paroles à Saoul, celui-ci dit, est-ce bien ta voix, mon fils David? Et Saoul se mit à pleurer tout haut. சத்தமிட்டு அழுகிறார். Il commence à pleurer tout haut. சவுல் தாவீதை கொலை செய்ய வந்தவர். Saoul était venu pour tuer David. கடைசில அழுகிறார். Mais à la fin, c'est lui qui pleure. ஏன் அழுகிறார்? Pourquoi est-ce qu'il pleure? தாவீது பரிசுத்த ஆவியினால உணர்த்தப்பட்டு செயல்பட்டபடியினால அவர் போய் தன்னை தாழ்த்தபடினால அவருக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. Il pleure parce que le Saint-Esprit a saisi les actions de David et Saoul l'a vu. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். Alors, il dit à David, tu es plus juste que moi, car tu m'as fait du bien, alors que moi je t'ai fait du mal. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். Tu es plus juste que moi. அப்ப அவர் மன்னிக்கிற நேரத்துல என்ன நடக்குது? ஒரு நீதிமானாக மாறப்படுகிறார். Alors, au moment où il pardonne, qu'est-ce qui se passe? Il devient juste. நீ நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். Tu m'as fait du bien alors que moi je t'ai fait du mal. அப்ப பரிசுத்த ஆவியானவரின் மூலமா நாங்கள் பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்க, donc quand on demande le pardon par le Saint-Esprit, உங்களுடைய எதிராளி கூட சொல்வார், நான் தீமை செஞ்சிருக்கிறேன், நீ தான் நன்மை செஞ்சிருக்கிறாய். ton ennemi lui-même dira, je t'ai fait du mal et toi tu m'as fait du bien. நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். Il dit que tu démontres que tu as été bon alors que moi je t'ai fait du mal. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனமும் சொல்றார் சவுல். Et en plus de ça, Saoul dit une prophétie. 20வது வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். Maintenant je sais que tu régneras et que le royaume d'Israël tiendra solidement entre tes mains. Amen. Amen. குத்தி உணர்த்தினார். Il l'a convaincu. நீதியை செலுத்தினார். Il a donné justice. நியாய தீர்ப்பை செலுத்தினார். Et le jugement. குத்தி உணர்த்தேக்கு அவருடைய இருதயம் துடித்தது. Quand il l'a convaincu, son cœur s'est mis à battre. நீதி செலுத்தேக்கு அவரை மன்னிக்கிறார். Et quand il y a la justice, il pardonne Saoul. கடைசில நியாய தீர்ப்பு என்ன? சவுலின் வாயினாலே தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறார் ஆண்டவர். Et le jugement, c'est que le Saint-Esprit fait en sorte que Saoul lui-même dit une prophétie sur David. தாவீது நீ நிச்சயமாகவே நீ ராஜாவாய் மாறுவான்னு சொல்லி ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது. Il dit que tu regagneras le royaume et que le royaume d'Israël tiendra solidement entre tes mains. Amen. Amen. கற்றுக்கொள்றதும் இல்லாமல் நாங்கள் அதன்படி நாங்கள் செயல்பட வேணும். Non seulement nous devons apprendre, mais nous devons agir en tant que tel. ஆண்டவர் சொல்லி தரும் போது அதன்படி நாங்கள் நடக்க, lorsque Dieu nous apprend et que nous suivons ça, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா மாறுது. c'est une grande bénédiction pour nous. இதுல 5 சம்பவம் மட்டும் தான் நான் போட்டுருக்கிறேன். Donc là j'ai mis seulement 5 cas. ஒரு பக்கத்துல உங்களுடைய எதிராளி, donc d'un côté il y a votre ennemi, கருப்பு, இன்னொரு பக்கத்துல நீங்கள், et de l'autre côté vous. சில நேரங்களில் நீங்கள் கருப்பாம் இருக்கலாம். Des fois vous aussi vous pouvez être l'autre personne. அது ஆவியானவர் உங்களோட பேசுவார். Et ça c'est le Saint-Esprit qui vous parlera. முதலாவது, donc premièrement, ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். ஓகே, சகோதரன் அவன் மனம் திரும்பும் வரை காத்திருக்காமல் அவனை மன்னிக்கிறான். Donc le premier cas, un homme pêche contre son frère, le frère lui pardonne sans même qu'il ait attendu sa repentance.
அப்போ பக்கத்துலேயே அந்த illustration இருக்குது. Donc juste à côté, vous avez l'illustration, du coup sur l'autre feuille. முதலாவது உமக்கு எதிராக நான் பாவம் செய்கிறேன். Donc le premier dit je pêche contre toi. அப்போ ஆனால் அவர் ஒரு நாளும் மன்னிப்பு கேட்கல. Et il a jamais demandé pardon. ஆனால் மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் இவர் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். Donc même s'il demande pas pardon, nous on le pardonne. இது முதலாவது. Ça c'est le premier cas. இரண்டாவது ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். Un homme pêche contre son frère. அவன் பாவ மன்னிப்பு கேட்கும் வரை அந்த சகோதரன் அவனை மன்னிக்க மாட்டான். Et le frère, il attend la demande de pardon pour le pardonner. இந்த சம்பவத்தை வச்சு குறித்து என்னோட பேசி என்னட்ட மன்னிப்பு கேட்டா மாத்திரம்தான் நான் மன்னிப்பேன் என்று சொல்றார். Donc il dit c'est seulement si il demande pardon pour tout ce qu'il a fait que moi je vais le pardonner. மூன்றாவது troisième cas. உமக்கு எதிராக நான் பாவம் செய்கிறேன். donc அவர் முதலாவது பாவம் செய்கிறார். மூன்றாவது படத்தை பாருங்க. Donc un homme il pêche contre son frère. ஆனா இவர் மன்னிப்பு கேட்கிறார். Et cet homme il demande pardon. மன்னிப்பு கேட்டது பிறகு இவர் என்ன செய்றார்? நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆனால் நான் மறக்கவில்லை. Et qu'est-ce que cet homme il fait? Il dit d'accord, je te pardonne mais seulement à moitié, je n'oublie pas. அப்ப இந்த விதமான ஆட்கள் எப்படின்னு சொன்னா கசப்பை இருதயத்துல வச்சிருப்பினம். Donc ces personnes ils vont garder l'amertume dans leur cœur. ஆனா மாயக்காரரா நடந்து கொள்ளுவினம். Mais ils feront semblant devant la personne. Comme des hypocrites. நாலாவது. Donc le quatrième cas. ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். Donc un homme pêche contre son frère. அந்த மனுஷன் தன் சகோதரனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறான். Cet homme demande pardon à son frère. அவன் சகோதரன் தன் முழு இருதயத்தோடும் மன்னிக்கிறான். Et son frère pardonne de tout son cœur. இது கரெக்டான வே. Ça c'est la bonne façon. அதுக்கு தான் நான் பச்சையா போட்டுருக்கேன் பாருங்க. ஃப்ளஷ் எல்லாத்தையும் பச்சையா போட்டுருக்கேன். இதெல்லாம் பச்சையா இருக்குதோ அது கரெக்ட். Toutes les flèches qui sont en verte, ce sont ce qui est bon. அஞ்சாவது. Cinquièmement. ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். Donc un homme pêche contre son frère. அந்த மனுஷன் தன் சகோதரனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறான். Cet homme demande pardon à son frère. ஆனால் அவன் சகோதரன் அவனை மன்னிக்க மாட்டான். Mais celui-ci ne le pardonne pas. அப்ப இதுவும் ரெட்ல போட்டுருக்கேன். Et ça c'est une flèche rouge. ஒவ்வொன்றுக்கும் பக்கத்துல வசனங்களையும் போட்டுருக்கேன். J'ai mis les versets qui correspondent juste à côté. முதலாவதுக்கு மத்தேயு 6:14 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால். Donc pour le premier cas, qu'est-ce qui est dit dans Matthieu 6:14? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். Si vous pardonnez aux hommes leurs offenses, votre Père céleste vous pardonnera aussi. அதத்தான் இவர் செய்கிறார். உடனே மன்னிக்கிறார். Et c'est ce qu'il fait, il pardonne tout de suite. இரண்டாவது மத்தேயு 6:12 போட்டிருக்கு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும்னு சொல்லி அந்த ஜெபத்தை கொடுக்கிறார். Donc pour le deuxième cas, nous voyons dans Matthieu 6:12, pardonne-nous nos offenses comme nous aussi nous pardonnons à ceux qui nous ont offensés, la prière de Jésus. அப்ப அது நாங்கள் பார்த்தது போல நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலேயோ நாங்கள் சபையில வரும்போது இந்த ஜெபத்தை நாங்கள் செய்யும் போது நாங்கள் நினைவு கொள்ள வேணும் என்னை குறித்து ஒருத்தர் ஒரு கசப்போடு இருக்கிறார் என்று சொல்லி. Donc lorsque nous prions ou lorsque nous louons, nous devons nous rappeler de cette prière et nous dire est-ce que quelqu'un a une amertume ou est en colère contre moi. எனக்குள்ள வேற யாரை குறித்து கசப்பு இருக்குதா என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ள வேணும், அறிந்து கொள்ள வேணும். Et nous dire est-ce que nous avons une colère contre notre personne. மூன்றாவது எபேசியர் 4:32 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Et pour le cas numéro 3, nous voyons dans Éphésiens 4:32, soyez bons les uns envers les autres, compatissants, vous pardonnant réciproquement comme Dieu vous a pardonné en Christ. நாலாவது லூக்கா 17:4 சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். Dans le quatrième cas, nous voyons dans Luc 17:4, et s'il a péché contre toi 7 fois dans un jour et que 7 fois il revienne à toi disant je me repens, tu lui pardonneras.
எத்தனை தடவை உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு இருதயம் வைத்திருக்க வேண்டும். Vous devez avoir un cœur qui pardonne même si il pêche plusieurs fois. அதுதான் தாவீதுடைய இருதயம். C'est le cœur de David. மத்தேயு 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாயிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார், மன்னித்தாதிருப்பார். Donc nous voyons dans le cas numéro 5, dans Matthieu 6:15, « Mais si vous ne pardonnez pas aux hommes, votre Père ne vous pardonnera pas non plus vos offenses. » நீங்கள் இதை வச்சு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், Qu'est-ce que vous devez faire avec ça? உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Analysez vous-même votre cœur. நாங்கள் எதுவுமே நியாயம் தீர்க்க மாட்டோம். Personne, nous ne sommes pas là pour juger. நாங்கள் யாரும் நியாய தீர்ப்புக்குள்ள நாங்கள் போகவும் மாட்டோம். Nous ne jugerons personne. நீங்கள் மாத்திரம்தான் உங்களை நியாயம் தீர்க்க முடியும். Il y a que vous-même qui pouvez vous juger et vous analyser. அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மாத்திரம்தான் அது கூடும். Et ça seulement par le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு குத்தி உணர்த்துவார். Si vous laissez la place au Saint-Esprit, lui, il vous convaincra de cela. நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டுட்டு போனால் காணும். Si vous demandez pardon, ça suffit. ஒருத்தர் அவர் உங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்றாரோ கொள்ளையிலையோ அது உங்களுடைய பிரச்சனை இல்லை. Et que si cette personne elle vous pardonne ou pas, ça ce n'est pas votre problème. மேக்ஸிமம் நீங்கள் சமாதானமா இருக்கணும் என்று சொல்லி சமாதானத்தோடு இருக்கணும் என்று சொல்லித்தான் நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள். Vous voulez être le plus dans la paix et donc vous allez demander pardon. எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும்னு சொன்னா முயற்சி எடுக்கிறீர்கள். Vous prenez l'initiative d'être en paix avec tout le monde. ஆனா நீங்கள் மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கா விட்டீர்கள்னு சொன்னால் நீங்கள் சமாதானமா இருக்க முடியாது. Mais si vous ne pardonnez pas les autres, vous ne pouvez pas être dans la paix. உங்களுடைய இருதயத்துல ஒரு பாரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். Vous aurez toujours ce poids, ce fardeau dans votre cœur. என்னத்துக்கு அந்த பாரத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும்? Pourquoi est-ce que vous voulez garder ce fardeau? இந்த பாரத்தை எல்லாம் தூக்கி எடுத்து விட்டுட்டு Mettez tout ça de côté. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து Venez dans la présence de Dieu. அந்த வசனத்தை பார்த்தது போல நீங்கள் காணிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு Vous laissez vos offrandes de côté. அந்த ஆராதிக்கிற நேரத்துல ஒரு நினைவு வரும். Et au moment où vous serez en train de louer ou de prier, cette pensée viendra. ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நினைவு வரும். Au moment où vous serez en train de louer le Seigneur, une pensée viendra. அந்த நபருடைய பேர் உங்களுடைய நினைவுல வரும். Le prénom de cette personne vous viendra à l'esprit. அந்த சம்பவம் அந்த நேரத்துல வரும். Ou l'événement vous viendra à l'esprit. உடனே அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. Mettez directement ça aux mains de Dieu. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நபரை நான் இன்னும் மன்னிக்கவில்லை, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவருடைய ஆலோசனை கேளுங்க. Demandez directement conseil à Dieu en lui demandant, Seigneur, je ne l'ai pas pardonné, qu'est-ce que je fais? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவார். Le Saint-Esprit vous donnera des conseils et vous guidera. இதுதான் இன்றைக்கு கூடிய ஆலோசனையை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். Et c'est le conseil que je peux vous donner aujourd'hui. எப்படியோ நாங்கள் ஜெபிக்கத்தான் போகிறோம். Là nous allons prier. ஆனா ஜெபிக்கிற நேரத்துல அப்படியான காரியங்கள் நினைவுக்குள்ள வந்துச்சு என்று சொன்னால், Et quand nous serons en train de prier, si ces pensées viennent, உடனே நீங்கள் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வையுங்க. écrivez-le sur un papier. இந்த பேர்களை நீங்கள் நோட் பண்ணி வையுங்க. Notez les prénoms. ஜெபத்துல இருந்து நோட் பண்ணுங்க. Notez les prénoms dans la prière. அதுக்கு பிறகு சபை முடிஞ்சதுக்கு பிறகு அவையில போய் கால் பண்ணி பேசுங்க. Et une fois que ce culte sera fini, appelez-les et parlez-leur. நாங்கள் போதிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் கற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, ஆனால் அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். Ce n'est pas seulement, on ne doit pas seulement écouter les prédications, mais nous devons agir en tant que tel. நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றதுக்கு பதிலாக, à la place de dire Seigneur, Seigneur, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு vous laissez ça de côté. ஏதாவது இருதயத்துல ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா, et si vous avez quelque chose dans votre cœur, கால் பண்ணி பேசிட்டு அந்த கதையை முடிச்சிருங்க. appelez-les et réglez cette histoire. இத முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பின்னால நிக்குது. et une fois que vous aurez fini ça, une bénédiction vous attendra juste après. சமாதானத்தோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னால இருக்கு. une bénédiction accompagnée d'une grande paix. நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். J'aimerais dire un témoignage. இப்படியாகத்தான் ஒரு நாள் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது, un jour lorsque j'étais en train de prier, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். le Seigneur était en train de me parler. நாங்கள் சில நேரங்களில் நினைவுல கொண்டு வர மாட்டோம். des fois on le ramène pas dans nos pensées. நாங்கள் அதை குறித்து நாங்கள் நினைச்சிருக்க மாட்டோம். nous ne pensons pas à cela.
ஆனா நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது Mais quand nous sommes en train de prier et que le Saint-Esprit nous parle, அந்த நேரத்துல நாங்கள் ஒரு ஒளியாக எங்களுடைய சிந்தனையில வரும். cette pensée arrive comme une lumière. அதை நாங்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். Et aujourd'hui, Dieu va faire ça quand on sera en train de prier. நான் துதிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நிறுத்த சொல்றார், துதிக்கிறத நிறுத்த சொல்றார். அந்த நேரத்துல Il dit à ce moment-là d'arrêter de faire ce qu'on est en train de faire. உன்னுடைய அப்பாட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்றார். Il dit va demander pardon à ton père au moment où j'étais en train de prier. நான் சொன்னேன் எதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வேணும்னு சொல்றேன். Et moi là j'ai dit mais pourquoi est-ce que je dois demander pardon à mon நான் père? எந்த ஒரு தப்பும் செய்யல. Je n'ai rien fait de mal. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் நீ போய் மன்னிப்பு கேளு. Mais le Saint-Esprit me dit va demander pardon. பெரிய ஒரு போராட்டம் இருதயத்துல. Et là j'étais en plein conflit avec moi-même. நான் சொன்னேன் நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, அப்பா தான் நடுவுல எனக்கு கத்துறவர், அப்பா தான் நடுவுல திட்டுறவர். Je disais mais je n'ai rien fait à mon père, c'est lui qui est toujours en train de me crier dessus. நான் என்னத்துக்காக நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்? Pourquoi est-ce que je dois aller demander pardon à mon père? என்று சொல்லி பெரிய ஒரு போராட்டம். Et là j'étais dans une vraie épreuve. ஒரு 10 நிமிஷமா ஒரு போராட்டம் நடக்குது. Pendant 10 minutes j'étais dans cette épreuve là. ஆவியானவர் குத்தி உணர்த்தி கொண்டிருக்கிற நேரத்துல Et le Saint-Esprit était toujours en train de me convaincre. நான் சொல்றேன் இல்ல ஆண்டவரே நான் எதுவுமே செய்யல. Et moi je dis non Seigneur, je veux pas. ஒரு ஈகோ எங்களுடைய இருதயத்துல இருக்குது. Et j'avais un certain orgueil. அந்த ஈகோ தான் மற்றவர்களை போய் மன்னிப்பு கொடுக்காது. Et c'est cet orgueil qui ne donne pas le pardon aux autres. மற்றவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காது. Et qui ne demande pas pardon aux autres. சரியண்டி போட்டு பழைய வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு அப்பா கோலுக்குள்ள இருந்தவர், நான் குசினி மூலமா போய் வந்து ரூமுக்கு மூலமாய் போய் வந்து கொண்டிருந்தேன். Donc c'était dans notre ancienne maison, mon père était dans le salon et moi je traversais en allant dans la cuisine et je repartais dans ma chambre, je faisais des allers-retours. சரி ஆண்டவரே போறேன்டி போட்டு குசினி வரைக்கும் போயிட்டு திரும்ப ரூமுக்குள்ள வந்து இல்ல ஆண்டவரேன்னு சொல்லுவேன். Donc j'allais jusqu'à la cuisine, je disais OK, je vais y aller, mais finalement je me suis dit ah non, j'ai plus envie et je repartais dans la chambre. அப்படியாக ஒரு 10 நிமிஷமா போராட்டம் நடக்குது. Donc j'avais cette épreuve vraiment pendant 10 minutes. குசினிக்குள்ள போயிட்டு Et une fois que j'étais dans la cuisine, அந்த கிச்சன்ல போயிருந்து ஒரு கார்பேஜ் பின் இருந்துச்சு, குப்பை இது இருந்தது. il y avait une poubelle. அப்ப நான் சொன்னேன், என்னோட இருதயத்துல பார்த்து நான் சொன்னேன், என்னோட இருதயத்துல இருக்கிற அந்த ஈகோவும் என்னோட பெருமையும் எடுத்து நான் குப்பையில போடுறேன்னு சொன்னேன். Donc moi je disais à ce moment-là, je prends mon orgueil qui est dans mon cœur et je le mets dans cette poubelle. குப்பையில போட்ட உடனே ஒரு பெரிய ஒரு பேலன் வந்துச்சு உள்ளுக்குள்ள. Dès que je me suis dit ça, j'ai eu une force en moi. வந்த உடனே ஓகே அப்பா கோலுக்குலாம் இருக்கிற போய் கதை திறந்து அப்படியே பக்கத்துல போயிருந்து அப்பா டிவி பார்த்து கொண்டு இருந்தார் அந்த டைம்ல. Donc je me suis dit bon allez, je vais aller dans le salon, mon père il était en train de regarder la télé à ce moment-là, j'ouvre la porte. என்ன சொன்னேன், நான் அப்பா பக்கத்துல போய் இருந்து சொன்னேன், je m'assois à côté de mon père. அப்பா உங்களை நான் கதைக்கணும்னு சொன்னேன். Je lui ai dit papa, il faut que je te parle, mais j'étais tremblant. கதைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு ஓகே என்ன கதைக்க போறான்னு சொல்லி கேட்டார். அப்பா பக்கத்துல இருக்கிறார். Donc il a dit qu'est-ce que tu veux me dire? அப்ப நான் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். Donc là je lui ai dit pardonne-moi. என்ன மன்னிச்சிருங்கோ, நான் எத்தனையோ தடவை தப்பு செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு கோவப்படுத்தியிருக்கிறேன்னு சொன்னேன். Donc là je lui ai dit je te demande pardon parce que plusieurs fois je t'ai énervé. உங்களை நான் கீழ்ப்படியாம இருந்திருக்கிறேன். Je t'ai désobéi. என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நேரத்துல வருது. Et c'est à ce moment-là que les paroles venaient. நினைவுகள் எல்லாம் அந்த நேரத்துல வருது. À ce moment-là les pensées étaient en train de venir. ஒவ்வொன்றும் சொல்லி பிறகு அப்பாவோட நான் அந்த நேரத்துல கதைச்சிட்டு அவரும் கதைச்சிட்டு. Et à ce moment-là nous avons parlé. அப்பாவும் தொடப்பட்டவர். Et à ce moment-là mon père aussi a été touché. நானும் தொடப்பட்டேன். J'ai été touché aussi. பிறகு ஆண்டவருடைய பலிபீடத்துல போய் Et ensuite je suis partie devant l'autel de Dieu. காணிக்கையை செலுத்தி J'ai donné mes offrandes. ஆண்டவரே நன்றி என்று சொல்லி Je lui ai dit merci Seigneur. பெரிய ஒரு சமாதானம் இருதயத்துல. Et à ce moment-là, j'ai eu une grande paix en moi. என்னுடைய இருதயத்துல மாத்திரம் இல்ல. Et pas seulement dans mon cœur à moi. அப்பாவுடைய இருதயத்திலும் பெரிய ஒரு சமாதானம். Mais il y avait aussi une grande paix dans le cœur de mon père. இப்படியான நிறைய சம்பவங்கள் இருக்குது. Et il y a comme ça, on a beaucoup d'événements comme ça. இப்படி சொல்லிட்டே போகலாம் பரிசுத்த ஆவியானவர் செய்யற காரியங்கள். Je peux continuer à dire ce que le Saint-Esprit fait. ஆனா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க வேண்டும். Mais vous devez marcher avec le Saint-Esprit. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எது என்ன எல்லாம் தப்பா எனக்குள்ள இருக்குது அதை சரிப்படுத்துங்க. Demandez au Saint-Esprit ce qui ne va pas dans mon cœur et de le régler. அதுக்காகத்தான் நீங்கள் வீட்டை கொண்டு போய் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தியானிங்க.
Ramenez ces feuilles et étudiez cela. இதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேனான்னு சொல்லி பாருங்க. Est-ce que je suis dans un de ces cas-là? ஏன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய அவருடைய அழைப்புக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புறார். Parce que Dieu veut vous ramener dans son appel. உங்களை இன்னுமாய் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். Il veut encore vous purifier. இன்னுமாய் உங்களை கட்ட விரும்புறார். Il veut encore vous construire. உங்களை உருவாக்க விரும்புகிறார். Il veut encore vous former. குயவனின் கையிலே களிமண் போல நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய கைகளில். Il faut que vous vous rendez dans les mains de notre Dieu. உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும்னு சொன்னால் நீங்கள் அவருடைய கரத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். Si vous voulez être utilisé, il faut que vous vous mettiez dans les mains de notre Dieu. பெருமை ஈகோ எல்லாத்தையும் விட்டு குப்பையில போட்டுட்டு Mettez tout ce qui est orgueil à la poubelle. மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆட்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. Et allez demander pardon aux personnes que vous devez demander pardon. அவைகள் அழுவீனம். Et eux, ils vont pleurer. அவைகள் மனம் திரும்புவீனம். Eux vont se repentir. சவுல் செஞ்சது போல அழுது மனம் திரும்புவார்கள். Ils vont se repentir comme Saoul l'a fait. ஏன்னு சொன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால நீங்கள் வழி நடத்தப்படுறபடினால Parce que vous êtes conduits par le Saint-Esprit. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவைகளுக்குள்ள போய் குத்தி உணர்த்துவார். Le Saint-Esprit va toucher les autres personnes. ஓ இவளுக்கு நான் தீமை செஞ்சா நான் அவைகள் எனக்கு நன்மை செய்யணும். Ils vont se dire mais moi je lui ai fait du mal mais lui il me fait du bien. தீமை செய்யணும் ஆனா என்னுடைய கால்ல வந்து விழியணும். Je lui ai fait du mal mais lui eux ils viennent à moi. என்னுடைய தலையில நெருப்பை போடினமே என்று சொல்லி நினைப்பினம். Ils me mettent du charbon sur la tête et vont se எப்படி dire இப்படி நன்மை செய்யணும் என்று சொல்லி நினைப்பினம். comment ça se fait qu'ils font du bien comme ça? அப்படியாக நீங்கள் மாற வேண்டும். Il faut que vous changez. இருதயம் மாற வேண்டும். Votre cœur doit changer. இருதயம் மன்னிக்கிற இருதயமாய் மாற வேண்டும். Il faut que ce cœur soit un cœur de pardon. அந்த இருதயம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே உங்களை மன்னிக்க மாட்டார். Si vous n'avez pas ce cœur-là, Dieu lui-même ne pourra pas vous pardonner. ஆமென். Amen. எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். On va se lever et prier. இந்த நேரத்தில் உங்களை கண்களை மூடி சொல்லுங்க ஆவியானவரே எனக்குள்ளே ஏதாவது கசப்பு இருந்ததுன்னு சொன்னா ஏதாவது கோபங்கள் இருந்ததுன்னு சொன்னா எனக்கு பலத்தை தாங்கப்பா. எனக்கு பலத்தை தாங்க. நானா போய் இது ஒரு மன்னிப்பு கேட்க போறதில்லை. நீர் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பலத்தை தாங்க. எனக்குள்ள பெருமைகள் எனக்குள்ள ஈகோகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்க. அதை நான் குப்பையில் போடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. நீர் எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே என்னை குத்தி உணர்த்துங்க. அவர் குத்தி உணர்த்துகிற தேவன். அவர் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாங்கள் மறைத்தால் கூட அவர் அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் மறைத்தால் கூட அவர் ஒளியில கொண்டு வருகிற தேவன். இந்த நேரத்தில் ஆவியானவர் எல்லாவற்றையும் ஒளியில கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லா பேரும் உங்களுடைய நினைவுகளை வரும். எல்லாருடைய முகங்களும் உங்களுடைய சிந்தனையில் வரும். உங்களுடைய முகங்கள் அவர்களுடைய முகங்கள் உங்களுடைய சிந்தனைகளை வரும். இந்த நேரத்தில் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு குத்து உணர்த்துதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்னு சொன்னால் உங்களை பெரிய ஒரு அழைப்புக்குள்ள அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பெரிய ஒரு திட்டத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். நீங்கள் அவர் மேலே கீழ்ப்படிந்து நீங்கள் அவர்களை கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை வரும். நீங்கள் உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆவியானவரே என்று சொல்லுங்க. ஆவியானவரே என்று சொல்லுங்க. ஆவியானவரே 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 என்று சொல்லி ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே என்னை குத்தி உணர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை குத்தி உணர்த்துங்க. உன்னுடைய குத்தி உணர்த்துதல் இல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு நான் போவதில்லை. நீர் என்னோட பேசாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு நான் போவதில்லை. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோட பேசுங்க. நீர் என்னோட பேசுங்க. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை புளிஞ்சு எடுங்கப்பா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் புளிஞ்சு எடுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே